வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் தனியார் பஸ் கட்டணங்கள் 7% அதிகரிப்பு. ஹம்பாந்தோட்டையில் மீனவர்களுக்கு இடையே அமைதியின்மை, 13 பேர் கைது. எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மங்கள சமரவீர ஆகியோர் குறித்து கிராம மட்டத்தில் உள்ள கட்சி செயற்பாட்டாளர்கள் அதிருப்தி. මට්ටමේ ජනතාව බොහොම ඉක්මනින් ඉදිරියට ඇවිල්ලා තමුන්නාන්සේ මංගල නෙමෙයි අවමංගල තත්ත්වයට අපි පත් කරනවා කියන එක කියනවා. මේ බලන්නකො මේ නායකතුමා කරන වැඩ මේ පක්ෂේ විනාශම කරනවා මිසක් කවදාකවත් ඉදිරියට ගෙනියන්න කිසිම පැලැස්මක් නැහැ. உண்மையான பயங்கரவாதம் குறித்து சஜித் பிரேமதாச கருத்து. කවුද ගල අතට ගන්නෙ? කවුද පොළු අතට ගන්නෙ? කවුද ගල් ගන්න පොළු ගන්න පොළවන්නේ? මේ ඔක්කොම අපි දැක්ක වීඩියෝ පටවලේ. தனியார் பஸ் கட்டணத்தை 7% அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் தனியார் பஸ் கட்டணங்கள் 7% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தனியார் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்ப கட்டணமாக 6 ரூபாய் காணப்பட்டதோடு அதற்கு அடுத்த கட்டணமாக 8 ரூபாய் காணப்பட்டது. அதே வருடம் மே மாதம் 27ஆம் தேதி 2% அதிகரிக்கப்பட்டதை அடுத்து ஆரம்ப பஸ் கட்டணம் 7 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டதோடு இரண்டாவது கட்டணம் 10 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை அதே வருடம் நவம்பர் மாதம் 11.6% பஸ் கட்டணம் குறைக்கப்பட்டது. இதனால் ஆரம்ப கட்டணம் மீண்டும் 6 ரூபாவாக குறைந்ததோடு இரண்டாம் கட்டணம் 9 ரூபாவாக குறைக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு மீண்டும் 4.3% பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. அதே வருடம் பஸ் கட்டணம் 5.7% அதிகரிக்கப்பட்ட போதும் ஆரம்ப மற்றும் இரண்டாம் நிலை கட்டணங்கள் அதிகரிக்கப்படவில்லை. 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7.6% பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து ஆரம்ப பஸ் கட்டணம் 7 ரூபாவாகவும் இரண்டாம் கட்டணம் 10 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 20% பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஆரம்ப பஸ் கட்டணம் 9 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டதோடு இரண்டாம் கட்டணம் 12 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டது. இதேவேளை 200 கிலோமீட்டருக்கு அதிக தொலைவிற்கான ரயில் போக்குவரத்து கட்டணங்களையும் 80% உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிடுகின்றது. கட்டண அதிகரிப்பை அமுல்படுத்துவதற்கான திகதி இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறினார். ரயில் கட்டண குளறுபடிகளை நிவர்த்தி செய்யும் நோக்கில் கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை நகரில் மீனவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை அடுத்து 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்தில் படகுகள் உட்செல்லும் போதும் வெளிச்செல்லும் போதும் ஏற்படும் விபத்துக்களை குறைக்குமாறு வலியுறுத்தி மீனவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இன்று காலை 9 மணியளவில் ஹம்பாந்தோட்டை நகரத்தின் கொழும்பு கதிர்காமம் வீதியை மறித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றிரவு துறைமுகத்திற்குள் படகு ஒன்றை ஓட்டி செல்கையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்ததாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் முன்னெடுத்த பேச்சுவார்த்தையின் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். இந்த படகு விபத்தில் ஹம்பாந்தோட்ட மரே வீதியில் வசித்து வந்த 42 வயதான முகமது அஸ்மி நிசார் என்பவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது உயிரிழந்தவரின் உடல் அந்த பகுதியிலிருந்து மீட்கப்படுவதையும் துறைமுகத்திற்குள் படகு ஒன்று செல்லும் போது அது விபத்திலிருந்து தப்பிய காட்சிகளையும் எமது பிராந்திய செய்தியாளர் இவ்வாறு பதிவு செய்திருந்தார். விபத்தில் உயிரிழந்த முகமது அஸ்மி நிசாரின் ஜனாசா ஹம்பாந்தோட்டை பள்ளிவாசல் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. முதலாக எங்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த பதவி பிரமாணம் என்பது சாதாரணமான ஒரு விடயம். இதில் எந்த முக்கியத்துவமும் கிடையாது. இது நாங்கள் ஒரு ஜேபிக்கு முன்னாலோ ஒரு சட்டத்தரணிக்கு முன்னாலோ இந்த பதவி பிரமாணத்தை செய்ய முடியும்.
எங்களுக்கு திரு சம்பந்தனால் திரு சுமந்திரன் அவர்கள் சட்டத்தரணிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் சாசனத்தை படித்தவர்கள் என்ற அடிப்படையில் இது ஒரு சாதாரணமான விடயம், இதனை அவ்வாறு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று கூறினார்கள். ஆனால் அதே ஆட்கள் தான் பிற்பாடு ஜனாதிபதிக்கு முன்னால் இந்த பதவி பிரமாணத்தை செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். அவ்வாறு அவர்கள் கூறுகின்ற பொழுது அதற்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரணம், சிங்கள தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நல்லுறவை கொண்டு வருவதற்கான ஒரு 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 இணக்கப்பா ஒரு விடயத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம், அதற்காகத்தான் இதனை செய்கின்றோம் என்று கூறினார்கள். தாங்கள் விரும்பியவாறு தாங்களாக சென்று திகதியை நிர்ணயித்து நேரத்தை நிர்ணயித்து அவர்கள் அதில் கலந்து கொண்டு அந்த விடயத்தை நிறைவு செய்தார்கள். முதலாவது மாகாண சபை, வடக்கு கிழக்கு மாகாண சபை அமைக்கப்பட்ட பொழுது முன்னாள் முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாள் தலைமையிலான அமைச்சரவை திருகோணமலையிலே, எங்களுடைய தாயகத்தின் தலைநகர் திருகோணமலையிலே ஆளுநர் முன்னிலையில் தான் சத்திய பிரமாணம் செய்து கொண்டது. அந்த நேரத்தில் நினைத்திருந்தால் இந்தியா விமானப்படை விமானங்களை ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கும் திரு வரதராஜ பெருமாள் அவர்களும் ஏனையவர்களும் ஜனாதிபதி மாளிகையிலே பதவியேற்றிருக்க முடியும். அதே எங்களுக்கு ஜனாதிபதி முன்னிலையில் செய்ய வேண்டும் என்று சட்டம் வலியுறுத்தாத சூழ்நிலையில், ஆளுநருக்கு முன்னாலும் பதவி பிரமாணம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன சூழ்நிலையில் ஏன் இவ்வாறு அவசரப்பட்டார்கள் என்று அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். 5 கட்சிகளுக்கு வாக்களித்த அவர்கள் 5 கட்சிகளும் ஒற்றுமையாக தங்களுடைய கோரிக்கைகளை கொள்கைகளை எடுத்து செல்வார்கள் என்று நம்பியே வாக்களித்திருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக அந்த அவர்களுடைய நம்பிக்கையிலே ஒரு சிறு கீறல் விழுந்துவிட்டது என்றே நான் நினைக்கின்றேன். இதேவேளை அமைச்சு பொறுப்புகள் தொடர்பில் எழுந்த பிரச்சினை குறித்தும் முதலமைச்சர் வெளியிட்ட கருத்து தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரனிடம் கேள்வி எழுப்பினர். நாங்கள் ஆரம்பத்தில் முல்லைத்தீவு ஒவ்வொருத்தருக்கும் என்ன அமைச்சுக்கள், ஆகவே ஒரு டாக்டர் சிவமோகன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லியிருக்க, அவருக்கு ஒரு சுகாதார அமைச்சு கொடுத்தால் பரவாயில்லை, அது நிராகரிக்கப்பட்டது. சரிதான். ஆகவே நிராகரிக்கப்பட்ட அடுத்தது என்ன அமைச்சு? இவர்கள் ஒரே நாளில் எங்களுடன் இருந்து கலந்து பேசி இதை தீர்மானிப்பவர்களாக இருக்கவில்லை. நாங்கள் கேட்கின்ற இடங்கள் தரவில்லை என்று சொல்கின்ற பொழுது என்றும் ஒன்றை கேட்பது இயல்பானது, ஆனால் அது தவறானது அல்ல. நான் என்னுடைய தம்பியார் என்பவர், நீங்கள் என்னுடைய தம்பி என்பதை ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு நீங்கள் பார்த்தால், அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டார், வெற்றி பெற்றார். ஆகவே அதுக்கு தகுதியற்றவர் என்ற ஒரு விடயத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தம்பியார் என்ற அளவில் அதை ஒதுக்கி விடுவதும் அர்த்தமற்றது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வது அவசியமானதொரு நடவடிக்கையாகும். அடிப்படை வசதிகள் இன்மையினால் மக்கள் இடம்பெயரும் ஒரு கிராமத்தின் கதையை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று பதிவு செய்கின்றது. வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டம் கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் மட்டுமல்ல, அடிப்படை வசதிகள் பலவுமற்ற பின்தங்கியதொரு மாவட்டமுமாகும். மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் இந்திய அரசால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக 50 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. வீடுகள் இருந்த போதும் மக்கள் இங்கு வாழ முடியாத அளவில் அடிப்படை வசதி பிரச்சினைகள் பூதாகரமாகியுள்ளன. பல வீடுகள் யாருமற்று பூட்டப்பட்டிருக்கின்றன. இந்த பிரதேசத்தை விட்டு மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர். யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்கள் அடிப்படை வசதிகள் இன்மையினால் மீண்டும் ஒரு இடம்பெயர்வுக்கு முகம் கொடுப்பது கவலைக்குரியது. சில சனங்கள் முற்றாக திரும்பி இருந்த இடங்களுக்கே இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு தெரியுது. காலப்போக்கில் திரும்பி இடங்களுக்கே இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு தெரியுது. மின்சாரம் இல்லாமை, போக்குவரத்து பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை, பாடசாலை மற்றும் மருத்துவ வசதிகளின்மை போன்ற பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளும் இந்த கிராமத்தை ஆட்களற்ற ஒரு கிராமமாக மாற்றிக்கொண்டு வருகின்றது. அப்போ இப்போ வந்திருக்கிற ஆக்களும் என்ன செய்யணும்னா, திரும்பி தண்ணி இல்லை, ரோடு சரியில்லைன்னு சொல்லி திரும்பி போகணும். நாளடைவில் இதுக்கும் திருப்பி தொடர்ந்து இப்படி இருக்க வேண்டாம். இருக்கிற ஆக்களும் திரும்பி வேற இடங்களுக்கு போனோட இந்த கிராமம் ஒரு பின்தங்கிய இடத்துல வந்துடும். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மக்கள் தெரிவித்த பொழுதும் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றார்கள். எல்லாம் இதுக்கு இருக்கிற முழு பேரும் வரம்பட்ட குடும்பம் தான். அப்போ இதில் அந்த கிணறே ஒரு 2 கிணறு தான் கட்ட வந்தது. மற்ற எல்லாம் அடை வச்சு இருந்ததுகளை வச்சு போட்டு கட்ட வழி இல்லாமல் நிற்குதுங்க. அப்போ எங்களுக்கு இந்த அவ்வளோ பேரும் மழை வரக்கிடையில அந்த கிணத்தை கட்டி தந்தால் எங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும்.
அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு தமது கிராமத்திற்கு மீண்டும் திரும்ப முடியும் என கிராமத்தை விட்டு இடம்பெயர்ந்தவர்கள் காத்திருக்கும் அதேவேளை கிராமத்தை விட்டு இடம்பெயராத சூழல் வெகு விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் கிராமத்தில் வாழ்பவர்கள் காத்திருக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை. பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கருத்து தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்திரைக்கு சென்றிருந்தோம். எமது குழுவினர் மாத்திரையில் கருவா புல்லுகளை வைத்திருந்தனர். மாத்திரையில் உள்ளவர்கள் நல்ல விடயங்களுக்கு நல்லவர்கள், மோசமானதுக்கு மோசமானவர்கள். மாத்திரைக்கு சென்றிருந்தோம். எமது குழுவினர் மாத்திரையில் கருவா புல்லுகளை வைத்திருந்தனர். மாத்திரையில் உள்ளவர்கள் நல்ல விடயங்களுக்கு நல்லவர்கள், மோசமானதுக்கு மோசமானவர்கள். මාගේ පාක්ෂිකයන් 28 දෙනෙක් අත්අඩංගුවට අරගෙන තියෙනවා. எமது ஆதரவாளர்கள் 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் உள்ளவர்களில் ஒருவரேனும் குண்டர்கள் அல்ல. இந்த சம்பவம் இடம்பெற்ற போது புல்லுகள் அல்ல, ஈக்கில் குச்சிகள் கூட அவர்களிடம் இருக்கவில்லை. எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரபல உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். එක්සත් ජාතික පක්ෂයේ ප්‍රබල සමාජිකයන් වූ පාප කර්මයට විතරක් මේ අය මේ දැන් අත්අඩංගුවට අරගෙන තියෙනවා. මංගල සමරවීර මහත්මයා පාර්ලිමේන්තු එක කතාවයි. ආපහු එළිය එක කතාවයි. දවල් මිගෙල් රෑ දනියෙල්. பார்லிமெண்ட் ඇතුළ කියනවා අපි ළඟ පොළු තිබුණේ නැහැ. மங்கள சமரவீர பாராளுமன்றத்தில் ஒரு கதையை கூறுகின்றார். வெளியில் வந்தவுடன் மற்றொரு கருத்தை தெரிவிக்கின்றார். எம்மிடம் பொல்லுகள் இருக்கவில்லை என்றும் தாம் யாரையும் தாக்கவில்லை என்றும் பாராளுமன்றத்திற்குள் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு தெரிவித்த மங்கள சமரவீர மாத்திரையில் எமது தரப்பினரும் கருவா பொல்லுகளை வைத்திருந்தனர் என ஊடகங்களுக்கு முன்பாக இன்று தெரிவிக்கின்றார். மாத்திரையில் உள்ளவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாம், கெட்டதுக்கு கெட்டவர்களாம். கருவா பொல்லுகளை வைத்துக் கொண்டே இவர்கள் பேரணியை நடத்துகின்றனர். பாராளுமன்றத்திற்குள் தூய்மையானவர்களை போன்று கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். வெளியில் மாற்று கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். பேரணியில் ஈடுபட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்திய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என மிகவும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அதற்கான அனுமதி, ஆலோசனை மற்றும் ஒத்துழைப்புகளை வழங்கிய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இதேபோல கட்சியின் தலைவர் மற்றும் மங்கள சமரவீர ஆகியோரின் செயற்பாடுகள் குறித்து கிராம மட்டத்தில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். පපුවේ එක්සත් ජාතික පක්ෂ හැඟීමක් තියෙන උදවිය තමයි එදා ආවේ. ஐக்கிய தேசிய கட்சி என்ற உணர்வு இருந்தவர்களே அன்று இருந்தனர். பூஜை ஒன்றுக்காக அன்று சென்றதாக மங்கள சமரவீர தெளிவாக கூறுகின்றார். கருவா தடிகளை எடுத்துக்கொண்டு பூஜைக்கு சென்றதனை நாம் அவதானித்தோம். ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களுக்கு இடையில் வைராக்கியம் கொண்டுள்ளனர். அந்த வைராக்கியத்தை கொண்டே நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் செயற்படுகின்றீர்கள். ஐக்கிய தேசிய கட்சியை மீட்டெடுப்பதற்கான இயலுமை உங்களிடம் கிடையாது. ஐக்கிய தேசிய கட்சியை இல்லாதொழிக்கவே நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள். என்றாவது ஒரு நாள் நீங்கள் பொது முன்னணிக்கு செல்வதற்காகவே செயற்படுகின்றீர்கள். அதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை பயன்படுத்துகின்றீர்கள். மங்கள சமரவீர அவர்களே, அவ்வாறான முயற்சிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்தால் ஐக்கிய தேசிய கட்சி என்ற உணர்வுள்ள கிராம மட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து மங்களவை இல்லாது செய்து விடுவோம். අපේ එක්සත් ජාතික පක්ෂ ගැන හැඟීම තියෙන ගම් මට්ටමේ ජනතාව බොහොම ඉක්මනින් ඉදිරියට ඇවිල්ලා තමුන්නාන්සේ මංගල නෙමෙයි අවමංගල තත්ත්වයට අපි පත් කරනවා කියන එක කියනවා. මංගල සමරවීර කියන්නේ හොදපාලු නායකයෙක්. ගිය පැත්ත පරාද වෙනවා. மங்கள சமரவீர செல்லும் பக்கம் தோல்வியடையும். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருந்து கொண்டு சிறந்த தலைவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாது செய்கின்றார். அவர் ஒப்பந்தம் ஒன்றை பெற்றுக் கொண்டுள்ளார். உண்மையான ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் ஒருவரின் மீது கட்சிக்குள் இருந்து கொண்டே தாக்குதல் நடத்த முடியாது. இது கீழ்த்தரமான ஒரு தலைவரே அவ்வாறான தாக்குதலை நடத்த முடியும். அவ்வாறானவர்கள் கட்சியிலிருந்து விலக வேண்டும். கொள்கைகளையும் மாற்ற வேண்டும். நாட்டை நேசிக்கும் கட்சியின் ஆதரவாளர்களின் மீது அன்பு கொள்ளும், ஆதரவாளர்களது துயரங்களை உணர்ந்து கொள்ளும், கிராம மட்டத்தின் மக்களின் துயரங்களை செவிமடுக்கும் ஒரு தலைவரே தேவைப்படுகின்றார் என்பதனை செயற்குழுவிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். පාක්ෂිකයන්ට ආදරය කරන පොඩි පාක්ෂිකයෙක් දුක දන්න